வணக்கம். எப்படி இருக்கீங்க? முந்தைய பாட்டு வந்து காரம் மாதிரி. இந்த பாட்டு ஸ்வீட்டு. ஆ நல்ல அழகான பாட்டு. கவனிங்க. குறுந்தொகையில 235வது பாட்டு. எனக்கு கரண்ட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 235வது பாட்டு. பாடியவர் மாயண்டன். திணை பாலை. பாலைன்றது வந்து ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. முல்லையும், குறிஞ்சியும் வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா பாலை வரும். இது வந்து இதோட துறை எப்படின்னா, இதோட பாட்டோட பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னன்னா, தலைவன் வெளியூருக்கு வேலை செய்ய போயிருக்கான். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு அந்த நாட்டுக்கு போயிருக்கான். அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் செய்ய போயிருக்கான். திரும்பி வர்றப்போ அவன் சொல்றான், அந்த தேர் ஓட்டுவாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்றான், "சீக்கிரம் போங்க. சீக்கிரமா வண்டிய ஓட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்ட வந்து நெனைக்கிறான். அந்த மாதிரி ஒரு சூழல். என்ன சொல்றான்னா, இந்த வ குளிர் காற்று ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாடக்காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? வாடக்காற்றுனா, நல்ல ஒரு கோல்டா இருக்கும். சாயங்காலத்தில ஆரம்பிச்சு காலைக்கு வரைக்கும் நல்ல ஒரு குளுரா இருக்கும். அந்த வாடை காற்றுக்கிட்ட இவன் பேசுறான். நம்ம இலக்கியத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிராமங்கள்லயே நம்ம பார்த்துருப்போம். இப்ப கூட பாருங்க, நாயி, பூனை, குருவி எல்லாத்துக்கிட்டயும் பேசுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல காரு, பைக்கு கூட ஒரு சென்டிமென்ட்டா பார்க்குறாங்க இல்லையா? அதுபோல அம் சில பாடல்கள்ல பெண்கள் வந்து ஃப்ளவர்ஸ் கிட்ட பேசுவாங்க. அப்புறம் அது என்ன சொல்றது? தென்றல்ட்ட பேசுறது, எல்லாத்துக்கிட்டயும் பேசுவாங்க. அதுபோல இவனும் வாடைக்காற்றுக்கிட்ட பேசுறான். இது வந்து ஒரு நல்ல காதல் பாட்டு. அவன் என்ன சொல்றான், முதல் சின்ன பாட்டு தான். 1, 2, 3, 4, 5 வரி தான். சரியா? ஓம்புமதி. நான் முதல்ல பாட்ட வாசிக்கிறேன். ஓம்புமதி, வாழியோ வாடை, பாம்பின் தூங்கு தோல் கடுக்கும் தூவெல் அருவி, கல் உயர் நன்னி அதுவே, நெல்லி மறையினம் ஆறும் முன்றிற் புல்வேய் குரம்பை நல்லோல் ஊரே. அதாவது வாடகை அந்த வாடை காத்துக்கிட்ட சொல்றான். ஓம்புமதி அப்படின்னா காப்பாயாக. அந்த பொண்ண வந்து காப்பாயாக. ஏன்னா நீ வந்து பயங்கரமா காத்தடிச்சு, அந்த பொண்ண வந்து துன்பப்படுத்தாத. அப்படின்ற அர்த்தத்துல காப்பாயாக. ஓம்புமதினா காப்பாயாக. வாழியோ வாடை. அதாவது ரைமிங்கா இருக்கு பாருங்க. வாழியோ வாடை. வாடைக்காற்றே நீ வாழ்க. ம். பாம்பின் தூங்கு தோல் கடுக்கும் தூவெல் அருவி அப்படின்னா, அதாவது பாம்போட அந்த சட்டைய கழட்டும் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பாம்பு வந்து சட்டைய கழட்டுச்சுன்னா, அந்த சட்டை வந்து வெள்ள வெளேன்னு இருக்கும். அந்த அங்கங்க இருக்கும். அதாவது 2 கல்லுக்கு இடையில போயிட்டு, இப்படி 2 கல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கல்லுக்கு இடையில போயிட்டு, அத வந்து உரிச்சு விடுமாம். நான் எங்க தோட்டத்துலலாம் பார்த்துருக்கேன். அந்த பாம்பு சட்டைய பார்த்தாலே நான் பயப்படுவேன். இந்த பக்கம் எங்கேயோ பாம்பு இருக்கு அப்படின்னு. அந்த பாம்பு சட்டைன்னு நம்ம சொல்லுவோம். பாம்பு சட்டை, பாம்பு தோல். அந்த பாம்பு தோல் மாதிரி இருக்காம். அந்த மலையிலிருந்து அ விழுற அருவி. அந்த பக்கத்துல ஒரு அருவி இருக்கு. அது ஒரு மலை இருக்கு. அந்த மலையில வந்து ஒரு அருவி ஊத்திக்கிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, பாம்பு சட்டை மாதிரி இருக்கு. தூங்கு தோல்னா, அந்த பாம்போட தொங்குற தோல். கழட்டி விட்டு போவும் இல்லையா? அந்த தோல். தொங்குற தோல் மாதிரி இருக்கும். தூவெள் அருவி. தூய வெள்ளை அருவி. அது எங்க இருக்கு? மலையில உயரத்துல இருக்கு. கல் உயர் நன்னி அதுவே. அது மலையோட உச்சியில அந்த மலையோட உச்சியில இருந்து அப்படியே கீழ எப்படி சொல்றது? விழுவுதுன்னு சொல்லுவோம். அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு. அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இது போல ஒரு வீடியோவ நான் வந்து Facebookல பார்த்தேன். சொல்றேன். அடுத்து வந்து நெல்லி மறையினம் ஆறும் ஒன்றீர். அதாவது அந்த வீட்டுக்கு முன்னாடி நெல்லிக்கா மரம் இருக்கு. அந்த நெல்லிக்கா மரமெல்லாம் இருக்கிறப்போ, மறையினம்னா மான் கூட்டம். அப்ப இது பாலை திணையா இருந்தாலே இத மான் கூட்டம்னு சொல்றப்ப இது குறிஞ்சி நிலம். இப்ப முல்லை நிலங்கிறது இப்ப நான் இருக்கிற பகுதி வந்து முல்லை நிலம். மதுரைலாம் முல்லை நிலம் தான். இங்க வந்து 2 விலங்குகள் தான் பெரும்பாலும் பார்க்க முடியும். ஒண்ணு நரி. நரி வந்து கடலை காட்டுக்கு வரும். நிலக்கடலை இருக்கு இல்லையா? ஆ அந்த காட்டுக்கு வரும். நான் பார்த்துருக்கேன். நேரடியா பார்த்துருக்கேன். அப்புறம் முயல் வரும். அந்த அருகம்புல்ல சாப்பிட்டுட்டு அங்கங்க நேரடியா பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு முல்லை நிலத்தில நரியும், முயலும் தான் இருக்கு. இது வந்து மறை இனம் அப்டின்னா, மான் கூட்டம் வந்து இந்த நெல்லிக்காய சாப்பிடுது. அந்த நெல்லிக்காய சாப்பிடுது அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து குறிஞ்சி திணையில இருக்கிற ஒரு பாட்டு. குறிஞ்சி நிலத்தில நடக்கிற ஒரு சம்பவம். மறையினம் ஆறும் அத வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த வீட்டு முற்றத்தில. முன்றீர்னா முற்றத்தில. ஃப்ரண்ட் யார்டு. அப்போ அந்த வீடு எப்டி இருக்கு? புல்வேய் குரம்பை நல்லோல் ஊரே. அதாவது
இந்த கோரப்புல்லுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பாய் நெய்யிற கோரப்புல்லு. அந்த கோரப்புல்லால அந்த கூரைய வேய்ஞ்சிருக்காங்க. வேய்தல்னா, அது என்ன சொல்றது? இந்த ஓடு போடுறாங்கல்ல இப்போ, அதுக்கு பதிலா நம்ம ஊர்ல தென்னை மட்டை யூஸ் பண்ணுவாங்க. தென்னை மரம். தென்னை மட்டைய பின்னி கூரை போடுவாங்க. இது வந்து கோரை புல்லால் வேயப்பட்ட ஒரு குடிசை வீடு. இதே மாதிரி ஒரு வீடியோவ நானு வந்து அ பாலக்காடு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோல நான் பார்த்தேன். அதாவது நிஜமாவே பார்த்தேன். ஒரு ஓட்டு வீடு தான் அது. ஆனா, இது ஒரு காலத்துல பழங்காலத்து பாட்டு இல்லையா? அதுல வந்து கோரப்புல்லால அந்த வீட்ட அமைச்சிருக்காங்க. ஒரு வீடு. அந்த வீட்ல வந்து ஒரு 2 ரூம் தான் இருக்கும். அந்த மாரி ஒரு சின்ன வீடு. அதுல வந்து கோரப்புல்லால வேய்ஞ்சிருக்காங்க. பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைக்கு பக்கத்துல அது மலையில ஒரு அருவி ஊத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பாலக்காடு வீடியோல பார்த்தது. சாரி அந்த புல்லு வந்து கிடையாது. ஓட்டு வீடு. இப்போ இந்த மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா எவ்வளோ குளிருன்னு யோசிச்சுக்கோங்க. சாதாரண மார்கழி மாசமே ஒரு சமத்தரையிலே அவ்வளோ குளிரும். மலைக்கு பக்கத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கோல்டா இருக்கும். இப்ப ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஒரு குளிர்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து இந்த வாடை காற்று வீசுறப்போ, இப்ப இவன் என்ன சொல்றான்னா, அதாவது வீடு பேக்கிரவுண்ட் என்னன்னா, ஒரு கூரை வீடு இருக்கு, அருவி இருக்கு. அங்க வந்து மானெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இவ்வளோ நல்ல வாடை காற்று வீசுது. அந்த வாடை காற்று நீ வந்து அவள கஷ்டப்படுத்தி அவள வந்து எதுவும் பண்ணிடாத. அவளால அந்த குளிர தாங்க முடியாது. நம்ம அந்த காலத்துல வந்து ஸ்வெட்டரு அதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு குளிர். இவன் வந்து சொல்றான். "இவ பயங்கரமா குளிரா இருக்குமே அந்த இந்த அந்த ஊர்ல, அந்த இடத்துல. அம் அதனால அவள ஒண்ணும் பண்ணிடாத." அவ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நெல்லிக்காய வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அம் மான்கள்லாம் வந்து சாப்பிடுது இல்லையா? அதாவது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நெல்லிக்காய மான் வந்து சாப்பிடுது இல்லையா? அதுபோல அப்ப வந்து அவங்க அந்த வீட்டு ஆளுங்க அத விரட்டுறது கிடையாது. அது மேல அன்பு வச்சு, "சரி சாப்பிட்டுட்டு போட்டும். அது எவ்வளோ சாப்பிட்ற போகுது." அப்படின்னு சொல்லி அன்பா அவங்கள வந்து அந்த மான்கள வந்து அனுமதிக்கிறாங்க. அதுபோல எனக்கும் அந்த பொண்ண குடுப்பாங்க. எனக்கு அந்த பொண்ண குடுத்து, என்னோட வாழ்க்கைய நல்லபடியா அமைக்க அனுமதிப்பாங்க. அப்படின்னு அவன் வந்து பாசிட்டிவா திங்க் பண்றான். சரிங்களா? இவன் இப்ப இதுதான் அந்த பாட்டோட மொத்த இதுவே. அது அதனால அந்த தேர் பாகன்ட்ட சொல்றான். "சீக்கிரம் வண்டிய விடு. சீக்கிரம் வண்டிய ஓட்டு. நான் சீக்கிரம் போணும்." அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த காலத்துல வந்து நாடு விட்டு நாடுனா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அந்த மாரி கிடையாது. அது இந்தியாவுக்குள்ளேயே குட்டி குட்டியா நெறைய நாடு இருக்கும். அவன் வந்து ஒரு அரசியல் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில இருக்கான். ஒரு நாட்டுலருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை விஷயமா போயிட்டு திரும்பி வர்றான். அப்ப வந்து "தேர சீக்கிரமா விடு நான் போணும்." அவன் வந்து என்ன அதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமே தான் கல்யாணம் பண்ண போறான். அதுக்காகத்தான் வந்து சம்பாதிக்கிறான். திரும்பி போறான். எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இப்ப இருக்க அதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கான் அந்த பையன். அவன் வந்து ஒரு குடிசை வீட்ல இருக்கிற பொண்ண லவ் பண்றான். இதான் பெரிய அதிசயம். இல்ல டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ பணக்காரங்க பணக்காரங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? ஏழைங்க ஏழைங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவன் ஒரு பொறுப்பான ஒரு வேலையில இருக்கிற ஒருத்தன், ஆ எவ்வளவு அதாவது பொருளாதார அடிப்படையில காதல் வரக்கூடாது. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணா சம்பளம் கிடைக்கும். ஆ இந்த பையன கல்யாணம் பண்ணா இவ்வளோ சம்பளம் கிடைக்கும். அப்படிலாம் நம்ம வந்து ஒரு காலத்துல யோசிக்கல. இந்த அம்மா, அப்பாக்கள் வந்து நம்மளோட யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி பண்ணி தான், இப்ப காதலிக்கவே தெரியாம, நிலைமை இப்போ மோசமா போயிட்டுருக்கு. அது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு பிடிக்கல. அதாவது பொருளாதார அடிப்படையில நீங்க வந்து செலக்ட் பண்றப்பயே உங்களால காதலிக்கவே முடியாது. அதனால எந்த சம்பளமுமே இல்லாத வெட்டி பயல வந்து இல்ல சாரி. அது வீட்ல பேசுற பழக்கத்துக்கு வெட்டி பையன்னு சொல்லிட்டேன். அதாவது எந்த வேலைக்குமே போகாத ஒருத்தர, எப்படி ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்குவா? நான் மறுநாளே போயிட்டு ஒரு செலவுக்கு வேணும்னா அம்மா, அப்பாட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆண்மகன் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. அவனே அவனோட குடும்பத்த அ நடத்துற அளவுக்கு அவன்கிட்ட காசு இருக்கணும். சரிங்களா? பெண்ணோட சம்பளத்த வந்து நீங்க வந்து முக்கியத்துவப்படுத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பவுமே பேச முடியாது. ஏன்னா பெண்ணு பிரெக்னன்ட் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து அ அவங்க வந்து நீங்க தானே சொல்றீங்க ஆண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான உடம்புக்காரங்கன்னு. பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான உடம்பு இல்ல. அவங்களுக்குன்னு
கடவுள் குடுத்த சில பிரத்யேகமான பிரச்சனைகளும் உண்டு. அதனால பெண்ணோட சம்பளத்த நீங்க வந்து முதன்மைப்படுத்தி, அந்த பெண்ண நீங்க செலக்ட் பண்ணவே கூடாது. ஒரு ஆணுடைய சம்பளத்த முதன்மைப்படுத்தி செலக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா, அ ச காசால வந்து கவனிங்க, ஒரு எத்தன லட்சம் நீங்க சம்பாதிக்கிற ஒரு ஆண கல்யாணம் பண்ணாலும், அவன் நெனச்சா தானே அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணுவான். அவனுக்கு செலவு பண்ணணுன்ற எண்ணம் இருந்தா மட்டும் தானே செலவு பண்ணுவான். சில கணவர்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. மனைவிக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இருக்காங்க. இருக்காங்களா? அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நான் சின்ன பிள்ளைலருந்து அது போல பார்த்துருக்கேன். பிள்ளை அ மனைவிக்கு செலவு பண்ண மனசே வராது. அ அவ வந்து நாள் முழுக்க வேலை செஞ்சா கூட செலவு பண்ண மனசு வராது. அப்படி இருக்கிறப்போ, இந்த ஆண் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாரு. இவர கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, பணத்தால வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அன்பா இருக்கிறது, உடம்பு சரியில்லன்னா, அதுக்காக ஃபீல் பண்றது. நான் உங்களுக்கு சொல்றேன். குறைந்தபட்சமான ஒரு காதல்ங்கிறது, அந்த கேளடி கண்மணி படத்துல வர்ற ஒரு பாட்டு. நானும் சின்ன பிள்ளைலருந்து கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? என்னோட டீனேஜா நான் சின்ன பிள்ளையில ஒரு 10 வயசுக்குள்ள இருந்தப்போ வந்த பாட்டு அது. அந்த "நீ பாதி நான் பாதி கண்ணே" அந்த அளவுக்கு ஒரு கண்ணு கலங்குச்சுன்னா, இன்னொரு கண்ணு கலங்கணும். அப்படின்ற அளவு கூட ஒரு காதல் இல்லன்னு வச்சுக்கோங்க. அது திருமணமே கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு நீங்க 10,00,000 20,00,000 ரூ. 1,00,00,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும், அது திருமணம் கிடையாது. அதுக்கு பேரு தான் பொருந்தா காமம். நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பொருந்தா காமம்ன்றத வந்து, அதிக வயசு வித்தியாசத்தில கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து, அந்த வயசுல அவங்க ஒரு 11த், 12த் படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ சொல்ல தேவையில்ல. அதாவது எது பொருந்தாத மனசு அப்படின்னு சொல்ல தேவையில்ல. அதிக வயசு வித்தியாசத்தில பண்றது உண்மையிலே பெரிய தப்பு. உண்மையிலே பெரிய தப்பு. ஏன்னா, இப்பலாம் 10 வயசு வித்தியாசத்தில கூட கல்யாணம் பண்றது கிடையாது. 20, 30 வயசு வித்தியாசத்தில கல்யாணம் பண்ணா, எவ்வளோ மன உளைச்சல் பிள்ளைங்களுக்கு வரும்? அது பெரிய பிரச்சனை. அது ஆனா என்ன பொறுத்தவரை பொருந்தாத காமம்ன்றது, அன்பை அடிப்படையா வச்சு நடக்காத எல்லா கல்யாணமுமே. இல்ல நீங்க பொருளாதார அடிப்படையிலே கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, கிளாஸ் அடிப்படையில கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் தோணும் இல்லையா? அன்பா இருக்காங்களா இல்லையான்னு. அப்படி அன்பா இல்லன்னா, அது கல்யாணத்துக்கு லட்சணம் கிடையாது. ஒண்ணு நீங்க லவ் மேரேஜ் பண்ணு, அரேஞ்சுடு மேரேஜ் பண்ணு, கல்யாணம் பண்ற, அந்த கல்யாணத்துக்கு நேர்மை இருக்கணும். நான் காசு செலவு பண்றேன், காசு செலவு பண்றேன். காசு செலவு பண்றேன் அப்படின்றது வந்து இது பிசினஸ். அது காதல் கிடையாது. நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸ். பணத்த செலவு பண்ணி, செலவு பண்ணி, செலவு பண்ணி நீங்க காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்னைக்குமே காதலிக்க முடியாது. என்னைக்குமே முடியாது. காதல் இது பணத்த செலவு பண்ணாம நீங்க எப்படி லவ் பண்றீங்கன்னு பாருங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான மனசு. ஏன்னா, காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்ட்டு? ஒருத்தருக்கு மனசு கஷ்டமா இருந்தா, இன்னொருத்தர் கஷ்டமா இருக்கணும். ஏன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன். ஒருத்தர் கஷ்டமா இருக்கிறப்ப, இன்னொருத்தருக்கு கஷ்டமே இல்லாத ஒரு ஒரு முகத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்து. ஒரு முறை எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலிச்சுது. நாங்க புது வீடெல்லாம் கட்டி இருக்கோம். ஆ எங்க அம்மா நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, எங்க அப்பா சொல்றாரு. ஆ அதாவது ரொம்ப வருஷமாவே அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு 10, 15 வருஷமா அ எங்க அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றப்ப, எங்க அப்பா சொல்றாரு, "உனக்கு வேற வேலை இல்ல." அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டாரு. ஒரு நெஞ்சு வலியோட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். உடனே என் தம்பி சைக்கிள் எடுத்துக்கிட்டு பக்கத்து கிராமத்தில இருக்கிற அந்த அவர் வந்து டாக்டர் கிடையாது. கம்பவுண்டர் மாதிரி. ஆனா வந்து ஒரு அவசரத்துக்கு அவங்க கிட்ட தான் நம்ம போவோம். எனி டைம் அவங்க வந்து பார்ப்பாங்க. சும்மா நம்ம வந்து எம்பிபிஎஸ் டாக்டரு எம்பிபிஎஸ் டாக்டரா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவசரத்துக்கு ஒரு கஷ்டத்த தீர்க்கிற ஒருத்தர் கம்பவுண்டரா இருந்தா கூட பரவாயில்ல. ஆ என் தம்பி சைக்கிள எடுத்துட்டு எங்க அம்மாவ கூட்டிட்டு போறான். உடனே எங்க எங்க அண்ணனும் போனாங்க. எங்க அப்பா வந்து போவே இல்ல. அவர் சொல்றார், "உனக்கு வேற வேலை இல்ல." அப்படின்னு சொல்லி திரும்பி படுத்துக்கிட்டாரு. நீங்க யோசித்து பாருங்க. இது வந்து அன்பின் அடிப்படையிலான கல்யாணமா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ண குடுங்கன்னு சொல்லி, திருப்பி, திருப்பி, திருப்பி போய் கேட்டு கல்யாணம் பண்ணாரு எங்க அப்பா.
நீங்க யோசித்து பாருங்க. நான் எதுக்கு உங்களுக்கு இத சொல்றேன்னா, அன்பு இல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த எங்க அப்பாவோட மேட்டர விடுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அன்பு இருக்கணும். அ அ முதல்ல ஒரு பெண்ணுகிட்ட மரியாதை இருக்கணும். சரியா? நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் அன்பு இருக்கணும். இதெல்லாம் இல்லாம எப்படி அம் வாழ்ந்து காலத்த கழிக்கிறது சொல்லுங்க? ஒரு பிரச்சனைக்குரிய 2 பேரு. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற 2 பேர் முன்னாடி, பிள்ளைங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? டைவர்ஸ் பண்ணக்கூடாது. டைவர்ஸ் பண்ணாம இருக்கிறது எப்படி தெரியுமா? நீ நீ பிரச்சனையோடவே இரு. பிரச்சனைக்குள்ளவே இரு. ஆனா நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு, பிரச்சனையோட இருக்கிறவங்கள்ட்ட வந்து, நீ பிரச்சனையோடவே வாழ்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றது வந்து, அடுத்தவங்க குடும்பத்தில மூக்கு நுழைக்கக் கூடாது. ஒரு தரப்பு வாதத்த மட்டும் கேட்டுட்டு, இன்னொரு தரப்ப வந்து, அ இவங்க சரியில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு, நீயே கருத்து சொல்லணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் வந்து இவ்வளோ பாசமா இருக்கான்னா, இந்த பாட்டுல சொல்றவன், அவன் பாசமா இருப்பான். அவன் மனசு வந்து சொல்லாதா? நீ இவ்ளோ பாசத்தோட கல்யாணம் பண்ண, ஏன் இந்த பொண்ண இப்படி கஷ்டப்படுத்துறன்னு? அவனோட மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனச்சாட்சி தான் கடவுள். ஏன் நீ இப்படி பண்ற? இந்த பொண்ணு மேல எவ்வளோ பாசமா இருந்த? அப்படின்னு சொல்லி அந்த மனசு கேட்கும்ல. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன். உண்மையிலே சொல்றேன். கணவர் வந்து ஒரு ₹1,00,00,000 சம்பாதிச்சாலும், அந்த ₹1,00,00,000வையும் இப்ப மனைவிக்கு செலவு பண்ண போறாரு? கிடையாது. இல்ல அந்த பொருள குடுக்கறதுனால மட்டும் ஒரு பெண் வந்து நான் பாசமா இருக்க மாட்டேன். இந்தா உனக்கு நெக்லஸு. நான் பாசமா இருக்க மாட்டேன். இந்தா உனக்கு தங்க செயினுன்னு சொல்லி குடுத்தா, அதுக்கு பேரு கல்யாணம் கிடையாது. அது வந்து காம்பன்சேஷன். அது வந்து கிஃப்ட் கிடையாது. புரியுதுங்களா? நான் வந்து உன்ன 4 அடி அடிச்சுட்டு ஒரு பொருள வாங்கி தர்றேன்னா, அது வந்து அ அப்படி வந்து அடிக்கவும் வேணாம், பொருள குடுக்கவும் வேணாம். அதான் கரெக்ட்டான கல்யாணம். ஏன்னா ஒரு பணமே இல்லாத ஒருத்தர் எப்படி வாழ்றாருன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. பணமே இல்லாத ஒரு கணவன், மனைவி. மாசம் ஒரு 10,000 வாங்குற ஒரு கணவன், மனைவி எப்படி அவங்க அன்பை வெளிப்படுத்துறாங்க? அவங்க எப்படி அந்த வாழ்க்கைய பிள்ளைங்களோட எப்படி அவங்க வாழ்றாங்கன்னு யோசித்து பாருங்க. அப்ப நீங்க யோசித்து நீங்க பார்க்குறப்ப தான் தெரியும். பணத்தால எல்லாத்தையும் செய்ய முடியாது. அன்பா இருக்கிறதுக்கு பணம் தேவையில்ல. நான் அன்பா இருந்தா ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும். கிஃப்ட் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிஃப்ட் குடுத்தா தான் அன்புன்னா, அது வந்து அன்பே கிடையாது. உங்களுக்கு யாரோ தப்பு தப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்க. கிஃப்ட் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன பொறுத்தவரை எதுக்குமே கிஃப்ட் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆ வ பேச்சுல அன்பு இருக்கு, கையில அன்பு இருக்கு. சும்மா வந்து பணம் சம்பாதிச்சு, நான் வந்து அத குடுத்தேன், இத குடுத்தேன். அதனால என்கிட்ட பாசமா இருக்கணும். அப்புறம் நான் உன்ன அடிப்பேன், சந்தேகப்படுவேன். ஆனா நான் உனக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாரி ஒரு சூழல ஒரு நாய் கூட விரும்பாது. ஒரு பூனை கூட விரும்பாது. எந்த நாயையாவது 2 அடி அடிச்சுட்டு சோறு போட்டோம்னா, அந்த நாய் அது முகம் எப்படி இருக்கும்? அது அது சாப்பிடுதுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த நாயோட முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தே செத்து போயிடும். இல்ல வீட்ட விட்டே போயிடும். அன்பா இருக்கிறதுக்கு காசு தேவையில்ல. அதாவது நான் ஜென்ரலா சொல்றேனே, கணவன், மனைவி குழந்தை பிறந்ததுக்கப்புறம், பிள்ளைங்களுக்காக நம்ம செலவு பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு